இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யார் அந்த அகோர அதிபதி? அவன் இன்னத்துக்கோசரம் தாடிகாரனை எங்க மறைச்சு வச்சிருக்கிறான்? நீ கவலைப்படாத ராணி, இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே உனக்கு பதில் தெரிய வரும். அது வரைக்கும் வேம்பு சாருக்கு இப்படி நடந்திருக்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. வேம்பு சார் இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன். அதுக்கு சில கடினமான பாதைகள்ல நான் பயணிக்க போறேன். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ தைரியமா இருக்கணும் ராணி. எப்படிக்கா என்னால தைரியமா இருக்க முடியும்? உண்மையிலேயே சொல்ல போனா நீயும் தாடிக்காரனும் என் கூட இருக்கிறதுனாலதான் நானும் தைரியமா எல்லாத்தையும் பண்ணினேன். இப்ப தாடிக்காரனும் இல்ல, நீயும் இல்ல. அதனால தைரியமா இருக்கிற மாதிரி வேணா நடிக்க தான் முடியும். அக்கா, நானும் கூடவே வரேன்க்கா. தாடிக்காரன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ளார நான் போக மாட்டேன். ராணி, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. நீ உள்ள போனதும் வேம்பு சார பத்தியும் உன்னோட கர்ப்பகால வயிறு எப்படி வந்துச்சுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை மாறி மாறி கேள்வி கேட்பாங்க. அப்போ நீ அவங்க எல்லார்கிட்டையும் நம்பூதிரிதான் இந்த சம்பிரதாயம் இப்போ உடனே நடக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடு. இதையே அப்பவே வீட்டுல சொல்லல அப்படின்னு கேட்டாங்கன்னா நானும் நம்பூதிரி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு இத சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா பலிக்காது, அதுக்காக தான் இந்த சம்பிரதாயம் நடந்து முடியற வரைக்கும் உங்க 2 பேரை தவிர யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்பூதிரி சொன்னாரு. அதனாலதான் நானும் தாடிகாரனும் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போய் இந்த சம்பிரதாயத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லு ராணி. சரிக்கா, தாடிகார எங்கன்னு கேட்டா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த நம்பூதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு. என்னம்மா ராணி, நீ வந்ததுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எதுவும் பதில் சொல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிய. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இத பாரு ராணி, முதல்ல உனக்கு இந்த கர்ப்பகால வயிறு எப்படி வந்ததுன்னு சொல்லு. இவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்காம எங்க யாராலையும் முழுசா சந்தோஷப்படவே முடியாதுமா. ஆமா ராணி, நம்பூதிரி எங்க எல்லார்கிட்டையும் 9 நாள் கழிச்சுதான் வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்போ இது எப்படிமா? அன்னைக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த அசல தீப பெட்டியில 4 விளக்கேத்தி பூஜைய நல்லபடியா முடிச்சுட்டு வரும்போது நம்பூதிரி எங்களை பார்த்து, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரியே ராணியோட பிறந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு பண்ண சொன்னாருன்னா அப்போ நீங்க 2 பேரும் எங்க கிட்ட உண்மையை சொல்லாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஏன் போய் சொல்லணும்? சித்தி, அது என்னன்னா இந்த சம்பிரதாய சடங்கு நடந்து முடியற வரைக்கும் ரகசியமா இருக்கணும்னு அவர்தான் சொன்னாரு. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா இந்த சம்பிரதாயம் பாதியில நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. அப்படி பாதியில நின்னுட்டா அது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும்னு சொன்னாரு. அதான் அவரு இத யாராண்டியும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு பயந்து போய் தான் நானும் உங்க யாராண்டியும் சொல்லல. சரி, எது எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல காரியம் நடந்துருச்சு. சாமி, சாமி, ஐயா, ஐயா, என்னய்யா உங்களை யாரையா இப்படி கட்டி போட்டது? தண்ணி தண்ணி
யார் சாமி உங்களை இப்படி கட்டி போட்டது சாமி? தண்ணி 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 ஐயா 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 ஒன்றும் இல்லைல்ல ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ என்ன சாமி நீங்க போய் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க ஏதோ நல்ல சக்திக்கு தான் உதவுறீங்கிறது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சாமி. எப்போ நல்லது பண்றவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டம் வரும் சாமி. நான் நல்ல சக்தியா இருந்தாலும் என் பொண்ணு இப்போ கெட்ட சக்தியா மாறிட்டா. அவளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நான் என் மனைவிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியும் சாமி. சாமி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். அந்த ஜக்கம்மாவே என் மூலமா வந்து சொல்றான்னு நீங்க நினைச்சுக்கோங்க சாமி. ஆமா சாமி, நீங்க சொன்னது எனக்குள்ள நம்பிக்கை வருது. எனக்கு ஒரு சகாயம் செய்யணுமே. என்னது சாமி சொல்லுங்க சாமி. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன்.